ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி vlog. இது வந்து பாப்பா பர்த்டேக்கு ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறமா வந்து எடுத்த vlog தான் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் கிடைக்கிற நேரம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் vlog வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறது. அதுவுமே வந்து இந்த ரொம்ப டென்ஷனாக வேலை பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு சில நாள் வந்து சமைப்போம்ல, அந்த மாதிரியே தான் இந்த நாளுமே வந்து நான் vlog எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா முன்னாடி நாள் வந்து நான் தக்காளி சாதம் வச்சுருந்தேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் மீதி இருந்தது காலையிலக்கு. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சாதம் அப்படின்னா உயிர். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, ஃபேவரட். வாரத்தில் 7 நாளுமே வந்து தக்காளி சாதம் குடுத்தாலுமே வந்து சாப்பிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தக்காளி சாத பிரியர். ஸோ எனக்கு தெரியும், கண்டிப்பா நம்ம கேட்டாலுமே வந்து அவங்க இதுதான் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியும். இருந்தாலுமே வந்து ஒரு வார்த்தை கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தக்காளி சாதம் கொஞ்சம் இருக்கு, அதுவே போதுமா? இல்லைன்னா இட்லி வைக்கவா? அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து இல்ல எனக்கு தக்காளி சாதமே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால காலையில அவங்களுக்கு தக்காளி சாதமே குடுத்து, மதியத்துக்கு வந்து மீன் குழம்பும், சாதமும் வச்சிருந்தேன். அந்த வாரத்தில ஒரு ஷார்ட்ஸில வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு அது எல்லாமே குடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்தேன். மேடம் வந்து எந்திரிக்கிறதுக்கு 8:30, 9 மணி கிட்ட ஆயிடும். ஆனா என்னமோ அன்னைக்கு எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சு கூடவே வந்தாச்சு. "அம்மா நானும் உனக்கு உதவி பண்றேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து நின்னுட்டா. நான் வந்து அந்த அளவுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். சப்பாத்தி தேய்க்கும்போது அவள வந்து தேய்ச்சு குடுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரியெல்லாம் வந்து அவ கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணுவா. நானுமே அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். ஆனா நான் கூட இருக்கிற நேரம் தான் வந்து கிச்சனுக்கு வந்து அவள அலோவ் பண்ணுவேன். மத்த நேரம் வந்து உள்ள விட மாட்டேன். கூட இருக்கும்போது அவளுக்குமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதெல்லாம் வந்து கை வைக்கக்கூடாது. துணி வச்சு தான் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெஞ்சம் வந்து அவளுக்கு தெரியுது. அதனால நானும் அவ கூடவே நின்னு ஏதாவது பேசிட்டு, அப்ப அன்னைக்கு கூட என்கிட்ட சொன்னா, "அம்மா இட்லி வந்து நான் ஊத்துவேன்ம்மா. நான் ஒண்ணு, நீ ஒண்ணு. ஆ "நீ குடுத்தன்னா நீ நல்ல அம்மா, இல்லன்னா நீ கெட்ட அம்மாம்மா" அப்படின்னு சொன்னா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூடவே வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வச்சுக்கிட்டேன். அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அதுக்கப்புறமா இந்த மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் வந்து இன்ன வரைக்கும் கடையிலயும் ட்ரை பண்ணதில்ல. வீட்லயுமே வந்து நான் இது ஒரு தடவ கூட பண்ணதில்ல. சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெசிபி பார்த்து வச்சிருந்தேன். அப்பா! செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவ வந்து மஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு மட்டும் இல்ல, என் குழந்தைக்கு அந்த அளவு அவளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். நான் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்களேன். அவ எத்தன தடவ இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. இன்ஃபேக்ட் வந்து உண்மைய சொல்லணும் அப்டின்னா, அன்னைக்கு ஃபுல் டே வந்து மேடம் காலையில, மதியம், நைட்டு இந்த 3 நேரமே இட்லி, அந்த சட்னி இதுதான் வந்து அவ எடுத்துக்கிட்டா அன்னைக்கு ஃபுல் டேவுமே. இந்த தண்ணி சட்னி வந்து ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேஸ்ட் தெரில. கண்டிப்பா ஒரு தடவ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்றேன். பெரிய வெங்காயம் வந்து என்கிட்ட ரொம்ப சின்னதா தான் இருந்தது. அதனால ஒரு 3, 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுவே வந்து நல்ல பெருசா இருந்தது அப்படின்னா, அந்த ஒரே ஒரு வெங்காயம் போதும். அந்த வெங்காயத்த நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அது கூட ஒரு 5, 6 பல் பூண்டு. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா 3 போடுங்க. என்கிட்ட பொடி பூண்டு. அதனால வந்து நான் ஒரு 6, 7 கிட்ட சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியா புளி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, அதே மாதிரி 2லேருந்து 3 வரமிளகா. இந்த மாதிரி எடுத்துட்டு, நல்லா கண்ணாடி பதத்துக்கு மட்டும் வதக்கிட்டு, கூட பொட்டுக்கடல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். நல்லா அரைக்கணும். நல்லா வழுவழுன்னு அரைக்கணும். அரைச்சுட்டு, நம்ம எப்பயுமே தாளிப்பு குடுப்போங்க பாருங்க, அதே மாதிரி தாளிப்பு குடுத்துட்டோம் அப்டின்னா, நெறைய தண்ணி ஊத்தணும். ஏன்னா பேரே தண்ணி சட்னி தானே. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி, நம்ம வந்து அரைச்சு எடுத்தோம் அப்டின்னா, டேஸ்ட் வந்து உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து உங்களுக்கு எப்பயாவது ஒரு தடவ அ குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்டின்னா வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. உண்மையாலுமே அல்டிமேட்டா இருந்துச்சு. செம்ம காம்பினேஷன். நானுமே வந்து நெனச்சு வச்சுட்டேன். இனிமே வந்து சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு.
ஒரு பக்கம் வந்து இட்லி ஊத்தி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் வந்து சட்னியுமே ரெடி பண்ணிட்டேன். என்னோட இட்லி பாத்திரம் வந்து உடைஞ்சு போயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப உடைஞ்சது தான். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் வந்து நான் வாங்கவே இல்ல. இந்த மாதிரி எதுலயாவது ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் அத வாங்குறதுக்கு நேரம் எனக்கு நெருங்கல அப்படின்னு நெனைக்கிறேன். ஃபைனலா இட்லி, சட்னி 2மே வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல பசியும் கூட. ஸோ வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவளுக்கு இட்லிக்கு நெறைய குழம்பு வச்சு சாப்பிட்டது அப்படின்னா, இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டேவா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இட்லியுமே வந்து நல்லா சாஃப்ட்டா இருந்தது. நான் வந்து ஒரு கொஞ்ச நாளா வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. ஒரு வேள வந்து உங்களுக்கு ஹார்டா வந்தது அப்படின்னா வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. யூஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம அரிசி வந்து எல்லாமே அரைச்சு இட்லிக்கு எல்லாமே கலந்து வைக்கிறோம்ல, அந்த நேரத்தில வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இட்லி வந்து அந்த கல்லு மாரி வராம ஓரளவுக்கு வந்து சாஃப்ட்டா வருது. நான் வந்து இப்ப கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்களுமே வந்து கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கு தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன். ஆக்சுவலா எனக்கு ஊர்லேருந்து வரும்போதே லெமன் சோடா வந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா தான் இருந்தது. ஆனா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்பீடா வந்து வீட்ல இறக்கி விட்டாங்க. சோடா வந்து நான் வீட்ல வாங்கி வச்சிருந்தேன். ஸோ வந்ததுமே வந்து குடிக்கலாம் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா கிளைமேட் அங்க ஒரு மாதிரி, இங்க ஒரு மாதிரி வந்து குடிச்சு உடனே காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வந்து அன்னைக்கு குடிக்கல. சரி ஒரு 2 நாள் போகட்டும். இந்த கிளைமேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து லெமன் சோடா போட்டு குடிச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து நான் இன்ன வரைக்கும் சோடா அவளுக்கு அந்த அந்த ஒரு மாரி நாக்கு சுர்ருன்னு இருக்கும்ல, அதனால அவளுக்கு அது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் அதனால கிச்சன்லேயே வச்சு அவளுக்கு தெரியாமலே வந்து குடிச்சுட்டேன். எனக்கே வந்து சோடா குடிச்ச உடனேயுமே வந்து கொஞ்சம் தலை வலிக்கும். இருந்தாலும் பரவால்ல, அந்த டேஸ்ட்டுக்காக வந்து தலை வலிச்சாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஷிஃப்ட்டா வந்து வேல பார்ப்பேன். எப்படின்னா காலையில அறக்க பறக்க வந்து அவங்கள ஆஃபீஸ் அனுப்பிச்சுட்டு, நானுமே வந்து சாப்பிட்டுட்டு, அதுக்குன்னு ரொம்ப மோசமா கிச்சன் போட மாட்டேன். ஓரளவு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்ச நேரமா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு பாப்பா கண்டிப்பா பசிக்குது அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த டைமிங்க்கு வந்து நான் அவளுக்கு ஏதாவது குடுத்து பழக்கிட்டேன். அதனால ஒரு 11 மணி, 11:30 அந்த டைமிங்கில வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு, கிச்சன் வந்து நீட்டா வச்சுருவேன். ஏன்னா, அந்த பாத்திரம் நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல, அது மட்டும் எடுத்து கமுத்த மாட்டேன். மத்தபடி எல்லாத்தையுமே கழுவி எல்லாம் வச்சுட்டு, நீட்டா வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நான் இந்த ரூமுக்கு வருவேன். வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அகைன் வந்து அ சாப்பாடு. பாப்பாக்கு சாப்பாடு குடுக்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடும். அவளுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, பாத்திரம் இருந்தது அப்டின்னா, அந்த சாப்பிடுற பாத்திரம் அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு, நம்ம கமுத்து வச்சிருக்கோம்ல, அதையுமே வந்து எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு வந்துருவேன். அதுக்கப்புறமா மறுநாள் சமைக்கிறதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன், ஆ இந்த இட்லி மாவு ஏதாவது அரைக்கணும் அப்டின்னா, அந்த வேலைகள். இது எல்லாமே வந்து சாயந்தரம் ஷிஃப்ட்ல வந்து போய்க்கிட்டுருக்கும். இந்த மாதிரி தான் நான் பாப்பேன். அப்புறம் ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொக்கே வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் எப்பயுமே போம்போது வாங்கணும் அப்படின்னு நெனைப்பேன். ஆனா இன்ன வரைக்கும் வந்து வாங்குனது இல்ல. இது வந்து நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதே அம்மா இது வீட்லயே செஞ்சு கடையில விப்பாங்க. இந்த பூ வந்து வாடாமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா அப்படியே பார்க்குறதுக்கு ஃபுல்லா அந்த இதழ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இதோட ஒரிஜினல் கலர் வந்து எல்லோ தான். மத்தபடினா லைட்டா ஒரு பிங்க் ஷேட் இருக்க மாதிரி இருக்கும். மத்தபடி இந்த கிரீன் கலர் இதெல்லாம் வந்து வராது. அவங்க வந்து சாயம் வந்து முக்குவாங்க. இந்த துணிக்கெல்லாம் முக்குவாங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து சாயம் முக்குவாங்க. இந்த இலையெல்லாம் வந்து நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த கத்தி சவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில தான் வந்து அம்மா வீட்லயே வந்து ரெடி பண்ணுவாங்க. பண்ணி கடையில வந்து சேல் பண்ணுவாங்க. அப்ப பார்த்தது தான். அப்பவே வந்து இது நான் கேட்கவும் மாட்டேன். அம்மா அப்பயுமே சொல்லுவாங்க, "இதெல்லாம் சும்மா தான் கீழ அங்கன இந்த வத்தல குண்டு கீழ இறங்குனதுமே வந்து எல்லாமே உதிர்ந்து போயிரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே எனக்கு இது வீட்ல வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால வீட்டுக்கு போனதுமே அண்ணாகிட்ட சொல்லிட்டேன்.
நீ கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு கண்டிப்பா அந்த பொக்கே வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ரேட் வந்து 2ம் சேர்த்து வந்து 200. அப்பல்லாம் வந்து அம்மா ரூ. 50க்கு தான் விப்பாங்கன்னு நெனைக்கிறேன் ஒரு பொக்கே. ஆனா இப்ப வந்து செம்ம ரேட் ஆயிடுச்சு. ஒரு பொக்கே வந்து அ அப்படியே ஒரு உடைஞ்ச ஒரு மண்பானை ஒண்ணு இருந்தது. அதில வந்து போட்டு வச்சுட்டேன். இன்னொன்னு வந்து அத வந்து பிரிச்சு ஒரு 4, 5 இடத்துல கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிச்சேன். விக்கும்போது இது 1 இயர், 2 இயர் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளோ நாளைக்கு தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்து நான் எவ்வளோ நாள் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஷார்ட்ஸ்ல அப்படி இல்லன்னா லாங் வீடியோல கூட கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இதோட இந்த விளாகோட எண்டிங்க்கு வந்து நம்ம வந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.